வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மிகவும் சுவையான, அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் பூசணிக்காய். ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு தான். பூசணிக்காயில் அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காணப்படுது. கலோரிகள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சோடியம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. தொடர்ந்து பூசணிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது விட்டமின் சத்துக்களும் கிடைக்கும், அதே போல் நுண்ணூட்டச்சத்துக்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக பூசணிக்காய் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வலுவாக வைத்துக் கொள்வதன் மூலமாக தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாப்பதற்கு பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இவை எல்லாமே நம்முடைய அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்தாக இருக்கு. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம், மறுபடியும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதே போல சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பூஞ்சை தொற்று வியாதிகள் விடுபட்டுக் கொள்ளலாம். புதிதாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி எந்த விதமான நோயுமே ஏற்படுத்தாது. அப்படி ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதயம் எதன் காரணமாக பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் காரணமாகவும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள், கொலஸ்ட்ரால்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே பாதிக்கப்படும். அப்போ ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் கடுமையாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ நீங்கள் ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம், அதாவது பிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரத்த அழுத்தம் இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கும் போகாது, இதயத்துக்கும் போகாது. அதே போல் ரத்த ஓட்டம் அப்படியே பிபி ப்ராப்ளத்தை தாண்டி உங்களுக்கு போனாலுமே ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்வது தடைபடும். இதனால தான் இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போது பிபி ப்ராப்ளமையும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளணும். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிவிடும். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும். ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி இதயத்தை பலம் பெற வைக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளை வர வைக்காது. கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின், அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது மட்டும் கிடையாது, கண்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வயது மூர்ப்பு தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி சிக்கலிலிருந்து கண்களை பாதுகாக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த பார்வை குறைபாடு இருக்க தான் செய்யுது. இளம் வயதிலிருந்து பார்வை குறைபாடு இருக்கு. வயசானவங்களுக்கும் பார்வை குறைபாடு காமனாக தான் இருக்கும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வயசானவர்கள் தங்களுடைய அந்த அதிகப்படியான பார்வை மங்கி போறதை சரி பண்ணிட்டு ஓரளவு கூர்மையான பார்வை பெறுவதற்கும், இளைஞர்கள் இப்போருந்தே பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கூர்மையான பார்வையை அவங்களை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்குமே பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். அப்போ கண் பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும், மாகுலர் டீஜெனரேஷன், கண்புரை ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண் கருவிடி அது ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்துறதுக்கு, இது எல்லாத்தையுமே அந்த சேதமடைதல் இருந்தாலும் அவங்களை பாதுகாத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூசணிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தை பளபளப்பாக்கக்கூடியதுங்க பூசணிக்காய். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், இது எல்லாமே நம்முடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய சருமத்தை பாதிக்கக்கூடிய செல்களிலிருந்து நம்மளோட சருமத்தை முன்னாடியே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நமக்கு சருமத்துக்கு வேண்டிய கோலஜன் உற்பத்தியை சப்போர்ட் செய்யறதுக்கும், கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய சருமத்தில் அளித்து சருமத்தை வறண்டு போகாமல் பாதுகாத்து நீரேற்றமாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுக்கு அந்த வறண்ட தோற்றம் இருக்காது, தோலில் சுருக்கங்களும் இருக்காது. ஏன்னா கோலஜன் உற்பத்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால ரத்த ஓட்டமும் பாயும் போது இளமையான ஒரு சரும தோற்றம் தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் சருமம் தொடர்பான பிரச்சனைகளான முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், அந்த வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், மங்கிய சருமம், இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை உங்களுக்கு பூசணிக்காய் கொடுக்குங்க. செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம்.
ஏற்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பூசணிக்காயில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது மற்றும் ப்ரீபயோட்டிக் கண்டென்ட்டுகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் கண்டென்ட்டு நார் சத்து எல்லாமே குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுவதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வயிறு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஏற்பட்டிருந்தாலுமே அந்த பூசணிக்காய் வந்து குணப்படுத்திவிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியைத்தான் பூசணிக்காய் செய்யுது. அப்போது வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பூசணிக்காய் உங்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்கும். நீங்களும் நலமாக இருக்கலாம். தொடர்ந்து பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ள பாருங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.